ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க. ஸோ இந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்றதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். election.tngovernment.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026ன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் முதல்லே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் எஸ்ஐஆர் 2026ன்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க. இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களால் ஓட்டு போட முடியுங்க. ஸோ இப்போ இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக சட்டமன்ற தொகுதி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்கள் சட்டமன்ற தொகுதியில் உள்ள எல்லாமே ஓப்பன் ஆகும். எல்லா போலிங் ஸ்டேஷனுமே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஊர் எதுவோ அதை நீங்கள் பார்த்தா கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ சரியாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் உங்கள் பார்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை வச்சும் நீங்கள் பக்கத்தில் அந்த பார்ட் நம்பரை கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் எந்த பார்ட் நம்பரோ அதுக்கு நேராக நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஊர் எதுவோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். மாற்றி வேறு டிஸ்ட்ரிக் கொடுத்துறாதீங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக கொடுக்க பாருங்கள். ஓகே, ஸோ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா உங்கள் கிராமம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கேப்சா கோடு கேட்கும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு ஓட்டர் லிஸ்ட் ஓப்பன் ஆகுங்க. அதாவது உங்கள் ஊருக்கான ஓட்டர் லிஸ்ட் ஓப்பன் ஆகிடும். இதில் போயிட்டு உங்கள் ஊரில் யார் யார் பெயர் இருக்குது இல்லை எல்லாமே நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் நீங்கள் தெளிவாக செக் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஓட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் கொடுத்துருக்காங்க 23/2/2026. இன்றைக்கி தான் இந்த பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்கள் ஊரில் எத்தனை ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, தேர்ட் ஜெண்டர் எவ்வளோ இருக்காங்க, மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் எங்கே போயிட்டு ஓட்டு போட்டிங்களோ அதுக்கான பிளேஸ் மேப் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இதிலேருந்து உங்களுக்கான டீட்டெயில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒவ்வொரு வார்டு வைஸாக உங்களுக்கு அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் கொடுத்துருப்பாங்க. டிலீட்டட் அப்படின்னா அவங்க பெயரை நீக்கிட்டாங்கன்னு அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை அவங்க திருமணமாகி போயிருக்கலாம், இறந்துருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் அவங்க பெயரை டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பாருங்கள், இறுதி வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இதில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தாங்க ஓட்டு போட முடியும். இதில் போயிட்டு உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் ஊரோட ஓட்டர் லிஸ்ட்டை தாராளமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதேமாரி பாருங்கள், இதில் தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க சேர்த்தல் பட்டியல் அப்படின்ற மாதிரி. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இதிலே இருக்குது பாருங்கள். அதாவது சேர்த்தல் பட்டியல் 19/12/2025 10/2/2026 வரைக்கும் யார் யார் பேர்லாம் சேர்த்துருக்காங்களோ அதுலேயுமே உங்களுக்கு கடைசி பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ புதுசாக அப்ளை பண்ணவங்க எல்லாமே நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கடைசியாக உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க, எத்தனை பேர் நீக்கியிருக்காங்க, அது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக மேனுவலாக தாங்க செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சர்ச் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் பெயரை நீங்கள் தமிழில் கொடுத்து அது பிளிங்காகி காமிக்கும். அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்றதை இன்னொரு மெத்தட் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. voters.eci.government.in. இதில் இல்லை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்து நீங்கள் தாராளமாக சர்ச் பண்ண பாருங்கள். அப்படி உங்களுக்கு காமிச்சிச்சு அப்படின்னா ஓட்டரில் பெயர் இருக்குன்னு அர்த்தங்க. இதில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ச் பை எபிக்கே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் தமிழை செலக்ட் பண்ணிட்டு என்டர் எபிக் நம்பரில் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க.
செட் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஓட்டர் ஐடி நம்பருக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்கள் பெயர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த அசம்பிளி கான்ஸ்டியூஷன், எந்த பார்ட் நம்பர், போலிங் ஸ்டேஷன் எது, எந்த சீரியல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இப்போதைக்கு புதிய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா அப்படின்னா ஓட்டு போட முடியும். அந்த புதிய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட முடியாதுங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.